இப்போ நம்ம சக்கரவள்ளி கிழங்கும் அந்த பம்கினும் சேர்த்து ஒரு கட்லெட் நல்ல ஸ்வீட்டான கட்லெட் வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்க போகிறோம். எப்படி பண்ணுறது, இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, இதில் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ. இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ என்ன பண்ணியிருக்கேன்னா, வேக வச்சு ஆவியில் வேக வச்சு எடுத்திருக்கேன். வேக வைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த தோலெல்லாம் வந்து அந்த பீலர் இருக்குல்ல, அதை வச்சு எடுத்துட்டு அந்த கிழங்கை மட்டும் என்ன பண்ணுறேன்னா உரித்து தனியாக வந்து ஸ்டீமில் தான் வேக வச்சு எடுத்திருக்கேன். அடுத்து இதுக்கு தேவை என்ன அப்படின்னு வச்சுக்கோங்க, பம்கின். இந்த பம்கின் என்ன அப்படின்னா, நான் வந்து இதில் வந்து இதையும் வந்து ஸ்டீவில் வந்து ஆவியில் தான் வேக வச்சு எடுத்திருக்கேன் நான். அதுக்கப்புறமேலா நமக்கு கொஞ்சம் சீஸ் தேவை, உள்ளர தேவைப்பட்டால் வைக்கலாம், இல்லாட்டி வைக்க தேவையில்லை. அடுத்து இதுக்கு தேவை என்ன அப்படின்னா, இந்த பிரெட் க்ரம்ஸு நமக்கு தேவை. இந்த பிரெட் க்ரம்ஸில் என்ன பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நான் கொஞ்சோண்டு லைட்டாக ஜீனி எல்லாம் சேர்த்துருக்கேன் எனக்கு இதில். ஏன்னா அப்போ அந்த கிரிப்ஸ்னஸ் அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா கட்லெட் செஞ்சு எடுக்கும் பொழுது நமக்கு அந்த நல்லா முறுமுறுன்னு வரும், கொஞ்சம் ப்ரௌன் கலராக வர்றதுக்காகவும் இருக்கும். இது எப்படி பண்ணுறது அப்படின்னா, ப்ரெட்டை வாங்கி அந்த 4 இதையும் என்ன பண்ணுறேன்னா ஓரத்தையும் கட் பண்ணிவிட்டு நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுத்துகிட்டு மிக்சியில் ஒரு ஓட்டுட்டோம் அப்படின்னா இது நமக்கு அந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து ரெடி ஆகிடும். அப்படின்னா இந்த வேக வச்ச கிழங்கு இருக்கு இல்லையா, சக்கரவள்ளி கிழங்கு, இது அப்புறம் இந்த பம்கின் வந்து கையாலே நம்ம இதுவோம். அடுத்து என்ன பண்ணுறோம், இது மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சு ஒன்றோட ஒன்றா என்ன ஆகணும் அப்படின்னா மிக்ஸ் ஆகிற மாதிரி இது நல்லா பிசைஞ்சிடும். பிசைஞ்சதுக்கப்புறமேல நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. உருண்டை பிடிக்கும், இதுக்கு நம்ம கட்டில் செய்கிற அளவுக்கு வரணும். இது நம்ம ஒன்றோட ஒன்று நல்லா பிளண்ட் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் கையால் செஞ்சாலும் செய்யலாம், அப்படி இல்லை அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு மட்டை வச்சு பசைஞ்சாலும் மசிச்சு நீங்கள் எடுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அது சக்கரவள்ளி கிழங்கு இருக்குது, அந்த எல்லாமே ஆவியில் வேக வச்சு தான் சக்கரவள்ளி கிழங்கு. அதுக்கப்புறமேல நமக்கு இந்த பூசணிக்காய் இது எடுத்துட்டோம். இதுக்கப்புறமேல என்ன பண்ணுறோம், இது நமக்கு வந்து கட்லெட் செய்கிற அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா கட்லெட் செய்கிறதுக்கு பார்த்துக்கு வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் வந்து சேர்க்கணும். இது ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதில் வந்து இந்த பிரெட் க்ரம்ஸ் சொன்ன மாதிரி ஜீனி சேர்த்துருக்கேன் நான். இதை நம்ம என்ன பண்ணலாம், நல்லா சேர்த்து விட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஓரளவு அந்த கட்லெட் பிடிக்கிற அளவுக்கு கிடச்சிரும். ஒருவேளை அதுக்கப்புறமும் கட்லெட் பிடிக்க முடியலைன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோது நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நமக்கு அந்த கட்லெட் செய்கிற அளவுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணால் இந்த மாதிரி கட்லெட் மாதிரி நம்ம என்ன பண்ணோம், உருண்டை வடிவில் கையாலேயே எடுத்துட்டு இது வந்து சோள மாவை கரைச்சி வச்சுருக்கேன். இந்த சோள மாவை என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படி டிப் பண்ணி கொஞ்சம் மூழ்கி எடுத்துக்கோங்க. மூழ்கி எடுத்துட்டு அதுக்கப்புறமேல இந்த பிரெட் க்ரம்ஸ் இருக்குல்ல, இந்த பிரெட் க்ரம்ஸ் ஒட்டுறதுக்காக தான் இது. இந்த பிரெட் க்ரம்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி நல்லா பரட்டி எடுக்கணும். பரட்டி எடுத்துட்டு இதை நம்ம என்ன பண்ண அப்படின்னா நம்ம இந்த எண்ணெயில் போட்டு எடுத்து போடும் பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா எண்ணெயில் போட்டாச்சு, இது பொரிஞ்சு வருது. உங்களுக்கு பொரிஞ்சு ஒன்று சின்னதாக வச்சுருக்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதை வந்து நமக்கு வந்து கோல்டன் கலரில் வந்துடும். ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் ஜீனி போட்டிருக்கிறது எதுக்கு அப்படின்னா அந்த ப்ரௌன் கலராக வர்றதுக்கும் அந்த டேஸ்ட் அந்த கிரிப்ஸினஸ்க்காக நம்ம வந்து போட்டிருக்கோம். இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்க வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸ்வீட் தான். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன சேர்த்துருக்கோன்னா பரங்கிக்காய் சேர்த்துருக்கோம், அதுக்கப்புறமேலா சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்துருக்கோம், அப்புறம் பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துருக்கோம், அதுக்கப்புறம் அது ஜீனி கொஞ்சம் இருக்குது. நம்ம ஸ்வீட்டுங்கிறதுல நிறையா வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக இதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டிலையே நம்மளே செஞ்சு கொடுக்கலாம். நல்லா கிரிப்ஸியாக வர வரைக்கும் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். சொல்லி நல்லா வந்திருக்கு. இப்போ நமக்கு இது பதம் தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி இன்னும் நிறையா கிரிப்ஸ்னஸ் வேணும் அப்படின்னா இதை நம்ம வந்து இது மாதிரி நிறைய எடுத்துக்கணும். இது மாதிரி ஒன்றா போட்டு எடுத்துகிட்டு நான் காமிக்கிறேன். நல்லா குழந்தைங்களுக்கு செமையாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இது நான் ஒன்றா பொரிச்சிட்டு கடைசியில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்கள்கிட்ட காமிக்கிறேன்.